ஹாய் கைஸ், என் பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா கொச்சனு, அதில் தான் இன்றைக்கி டியூட்டி போக போகிறோம். இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா 2 டேஸ் குற்றாலம் தான் போக போகிறோம். வண்டி மெயின் ரோட்லேயே நின்றுலாம் ரொம்ப அழுக்க இருந்துச்சு. அதனால் நம்ம ஏரியா கொண்டு வந்து வண்டியை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நமக்கு கஸ்டமர் பிக்கப் நைட்டு 12 மணிக்கு தான். அதனால் நம்மளும் வண்டியை க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டுருக்கோம். நைட்டு பார்ப்போம் கைஸ். ஹாய் கைஸ், என் பேர் பிரகாஷ். நான் ஒரு ஃபுல் டைம் ஆக்டிங் டிரைவர். டைம் ஆச்சு, கஸ்டமர் 11:30 போல் வர சொன்னாங்க. கிளம்புவோமா? வாங்க கிளம்பலாம். கஸ்டமர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா மதுரை வில்லாவரம். அதனால் வில்லாவரத்துக்கு தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். கஸ்டமர் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். நான் வரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. அதனால் டக்குன்னு 2 நாளைக்கு தேவையான ஜாமான்லாம் ஏற்றிட்டு வழக்கம் போல் பாரத் பல்க்லேயும் டேங்கை ஃபுல் பண்ணிட்டு நேராக குற்றாலத்தை நோக்கி கிளம்பலாம். கஸ்டமர்லாம் உள்ளே சாங்கம் போட்டு நல்லா வைப்பில் இருக்காங்க. அதே வைப்பில் நம்மளும் கொண்டு போய் குற்றாலத்தில் இறக்கி விட்ருவோம். திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் வரைக்கும் ஹைவே போட்டிருக்காங்க. ஆனால் ஹைவேல ஊடால கொஞ்சம் வேலை நடக்கிறனால ஹைவேல கொஞ்சம் சர்வீஸ் ரோடில் இறங்கி போகிற மணிக்கு இருக்கும். மேடு பள்ளமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க குற்றாலத்துக்கு. கஸ்டமர் அண்ணே நம்ம ஃபோனை வாங்கி தம்பி உடனே வீடியோ எடுத்து தரேன்னாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தாங்க. ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வாசுதேவநல்லூரில் ஒரு டீ ஸ்டாப் ஒன்று போட்டாச்சு. ரெஸ்ட் ரூம் போகிறேன்னாங்க. அதனால் அங்கே நிப்பாட்டியிருக்கேன். கஸ்டமர் மெயின் அருவி போக வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம குண்டாறு டேம் போவோம். அங்கே போய் நம்ம சமைச்சிட்டு ரிட்டன் மெயின் அருவிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் குண்டாறு டேமுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ குண்டாறு டேமும் வந்தாச்சு. வண்டியை பார்க்கிங் போட்டு அவங்களும் சமைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் எடுத்து ரெடியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமரை இறக்கி விட்டு சரி சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு டேமுக்கு வந்தாச்சு. டேம்லேருந்து பாருங்களேன், வியூலாம் சூப்பராக இருக்கா. கஸ்டமர் சமைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அடுத்து வண்டி ஓட்டணுன்றனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. நம்ம வந்தது சனிக்கிழமை எவ்வளோ வண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஞாயிற்றுக்கிழமைனா எவ்வளோ வண்டி வரும்னு இன்னும் பார்த்துக்கோங்க. கஸ்டமர் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அடுத்து எங்கே போகிறோம்னா நேரம் மெயின் அருவிக்கு தான் போகிறோம். இன்றைக்கி அங்கே தான் ரூம் போட போகிறாங்க. அங்கே போயிட்டுருக்கோம். மெயின் அருவி பக்கத்துலேயே ரூம் போட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளும் ரோட்டு ஓரத்தில் நல்லா இனலாக பார்த்து நிப்பாட்டியாச்சு வண்டியை. இன்றைக்கி இங்கே தான் ரெஸ்ட்டு. இன்றைக்கி எங்கேயும் வெளியே போகிற மணிக்கு இல்லை. அவங்களே மெயின் அருவிக்கு நடந்து போகிறேன்னு சொல்லிக்கிட்டாங்க. நானும் வண்டியை பார்க் பண்ணிட்டு சரி குற்றாலத்தில் தண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலான்னு போனேன். தண்ணி பரவாயில்லாமல் வந்துச்சு. ஆனால் கூட்டம் வந்து ஹெவியாக இருக்குது. சனிக்கிழமை எவ்வளோ கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ கூட்டம் வரும்னு தெரில. மதிய சாப்பாட்டுக்கு பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்மளும் போய் பிரியாணி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வேலை, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது தான். ஓகே கைஸ், இந்த டே 1 வீடியோ முடிச்சுக்கிறேன். டே 2 வீடியோ அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.